வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கு எவ்வளவு நிலுவைத் தொகை கிடைக்கும், நிலைவாரியான கணக்கீடு என்ன சொல்கிறது? செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் விரைவில் பெரும் நிவாரணம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 8வது ஊதிய குழு அதாவது 8th பே கமிஷன் முன்வைத்த முக்கிய பரிந்துரைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அமல்படுத்தப்பட்டால் லட்சக்கணக்கான ஊழியர்கள் கணிசமான நிலுவைத் தொகையை பெறுவார்கள். இந்த விவாதத்தின் மையத்தில் தேசிய மன்றம் கூட்டு ஆலோசனை குழுவின் அதாவது NCJCM ஊழியர் தரப்பின் பரிந்துரை உள்ளது. அது 8வது ஊதிய குழுவிற்கு 3.83 என்ற பொருத்துதல் காரணியை அதாவது ஃபிட்மென்ட் ஃபேக்டர் பரிந்துரைத்துள்ளது. இந்த பரிந்துரை முந்தைய எதிர்பார்ப்புகளை விட கணிசமாக அதிகமாக உள்ளது. 7வது ஊதிய குழு 2016ஆம் ஆண்டு 2.57 என்ற பொருத்துதல் காரணியை அமல்படுத்திய நிலையில் இந்த முறை சுமார் 2 என்ற காரணி எதிர்பார்க்கப்பட்டது. பொருத்துதல் காரணி என்றால் என்ன? பொருத்துதல் காரணி என்பது அடிப்படை சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தை தீர்மானிக்கும் ஒரு முக்கிய பெருக்கி ஆகும். பொருத்துதல் காரணி அதிகமாக இருந்தால் சம்பளமும் அதிகமாக இருக்கும். 3.83 என்ற பொருத்துதல் காரணிக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டால் குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் ரூபாய் 18,000 ரூபாய் 69,000 உயரக்கூடும். மேலும் அதிகமான நிலுவைத் தொகையை எவ்வாறு பெறுவது? நிலுவைத் தொகையை பெறுவதற்கான சாத்தியக்கூறு அமலாக்க கால அட்டவணையை பொறுத்தது. அதன்படி 7வது ஊதிய குழுவின் பதவிக்காலம் டிசம்பர் 31, 2025 அன்று முடிவடைந்தது. அதைத் தொடர்ந்து 8வது ஊதிய குழு நவம்பர் 3, 2025 அன்று அமைக்கப்பட்டு அதன் அறிக்கையை சமர்ப்பிக்க 18 மாதங்கள் அவகாசம் வழங்கப்பட்டது. அந்த குழு மே 2027க்குள் தனது பரிந்துரைகளை சமர்ப்பிக்க முடியும். பொதுவாக ஒரு அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கும் அமலாக்கத்திற்கும் இடையில் 3 முதல் 9 மாதங்கள் ஆகும். எனவே இது செப்டம்பர் 2027க்குள் அமல்படுத்தப்பட வாய்ப்பு உள்ளது. முன்பு போலவே இது ஜனவரி 1, 2026 முதல் பின்னோக்கி அமல்படுத்தப்பட்டால் ஊழியர்கள் சுமார் 20 மாதங்களுக்கான நிலுவைத் தொகையை பெறுவார்கள். வெவ்வேறு ஊதிய நிலைகளில் நிலுவைத் தொகை கணக்கீடு என்ன சொல்கிறது? அதாவது 3.83 பொருத்துதல் காரணி முன்மொழிவின் அடிப்படையில் ஊதிய நிலை 1 முதல் 5 வரையிலான உத்தேச நிலுவைத் தொகைகள் இவ்வாறு இருக்கலாம். நிலை 1 அடிப்படை ஊதியம் ரூபாய் 18,000 எனில் முதல் ரூபாய் 69,000 வரை சொல்லப்படுகிறது. வித்தியாசம் ரூபாய் 51,000. மேலும் 20 மாத நிலுவைத் தொகை ரூபாய் 10,200 என்று சொல்லப்பட்டுள்ளது. மேலும் நிலை 2 அடிப்படை ஊதியம் ரூபாய் 19,900 முதல் ரூபாய் 76,277 வரை. மேலும் நிலை 5 அடிப்படை ஊதியம் 29,200 முதல் ரூபாய் 1,11,924 வரை. வித்தியாசம் 82,724. இந்நிலையில் நிலுவைத் தொகையாக ரூபாய் 16,54,480. இந்த புள்ளி விவரங்களிலிருந்து குறைந்த ஊதியம் பெறும் ஊழியர்கள் கூட லட்சக்கணக்கான ரூபாய் வரை பயனடைய முடியும் என்பது தெளிவாகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.